காவேரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் குருஜி ஜாயின் பண்ணுறார். லெட்ஸ் வெல்கம். இது முக்கியமான உங்களுக்கும் எனக்கு முக்கியமான டாபிக். ஓகே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஏன் ஒரு கார் வாங்கக்கூடாது அப்படின்னு. அதனால் குருஜிக்கிட்ட கேட்டேன். பொதுவாக ஒரு டாக் இருக்குது, கார் வாங்குறதுக்கு பதிலாக அந்த கார் கம்பெனியோடைய ஷேரை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் இருக்கும், நீங்கள் வந்து சேவ் பண்ணுவீங்க அப்படிலாம் வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம கார் வாங்கலாமா இல்லையா, ஆனால் எந்த ஸ்டேஜில் கார் வாங்கணும், எந்த அளவுக்கு நம்ம ஏர்ன் பண்ணோம்னா கார் வாங்கணும் அப்படின்னு கேட்கலான்னு நினச்சேன். கேட்கும்பொழுது அதை நம்ம வீடியோவே பேசிடலாம், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கூறி சொன்னார். அதனால தான் இந்த வீடியோ. சொல்லுங்கள் சார், இப்போ வந்து யாருக்கு காரு நிச்சயமாக தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு கேள்வி. இதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி சொல்ல விரும்புகிறேன் இந்த இதில். இது உண்மையாக நடந்த விஷயம். ஆக்சுவலாக அதாவது ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ரிட்டன் டாக்டர்கிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் பென்ஸ் வச்சுருக்கீங்க, எனக்கு BMW வாங்க போகிறீங்க அப்படின்ட்டு. ரொம்ப நேரம் டீப்பாக திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. உடனே சொல்கிறாரு, இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகுங்க. ஓகே, யூஆர் த ரிச்சஸ்ட் மேன் இன் இந்தியா, நீங்கள் 10 வருஷம் ஆகுங்கிறீங்க BMW வாங்குறதுக்கு? இல்லை, இன்னைக்கு டாடா மோட்டர்ஸ் தான் நான் வச்சுருக்கேன் நான். ஓகே, BMW வாங்கணுன்னா எனக்கு இன்னொரு $20 பில்லியன் வேணும், அதனால வந்து டைம் ஆகும். ஓகே. ஆனால் அந்த ரிப்போர்ட்டர் கேட்டது என்னென்னா, BMW எப்போ கார் வாங்குவேன் அப்படின்னு கேட்டது. ஆனால் அவரோட திங்கிங் எங்கே இருக்குது அப்படின்னா, கம்பெனி எப்போ வாங்குவேன் அப்படின்னு கேட்டதில் அவருக்கு இருக்குது. ஓகே, அந்த மாதிரி திங்கிங் அது. அது வந்து அதனால் வந்து காருங்கிறது ஒரு அத்தியாவசியமான பொருள் அது ஆக்சுவலாக. ஓகே, நம்ம நாட்டில் தான் அதை லக்ஸுரியாக ட்ரீட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அண்டு என்னை மட்டும் ஒரு நாள் பிரைம் மினிஸ்டர் ஆகுனாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லாட்ட என்னைய பிரைம் மினிஸ்டர் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் கையெழுத்து எதுக்கு போடுவேன் அப்படின்னா, கார் லோனுக்கெல்லாம் 5% தான் ஜிஎஸ்டி அப்படின்னு போடுவேன். சூப்பர். என்ன சார் சொல்றீங்க? நெக்ஸ்ட் வந்து பைக்கெல்லாம் பேன் பண்ணிடுவேன். பைக்கு பேன் பண்ணிடுவீங்க? ஓகே. ஏன் அப்படின்னா, கார் வந்து அத்தியாவசியமான பொருள். அது வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாகிற ஐட்டம் ஒன்று தான். ஜஸ்ட் லைக் எப்படி ஒரு லாங்குவேஜ் வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுவும். அதில் பைக்கில் வந்து சேஃப்டி ஃபீச்சரே இல்லை. ஓகே, அதனால் காரில் தான் போகணும். கார் எல்லாரும் வாங்கணும். அது வந்து ஒரு அஃபோர்டபுளாக இருக்கணும். ஓகே, நம்ம வீட்டில் இருக்க வேலைக்கு இப்போ வர இவங்க கூட காரில் தான் வந்து வேலைக்கு வரணும். அந்த மாதிரி தான் எனக்கு ஒப்பீனியன் அப்படி தான் இருக்கும். ஸோ குருஜியுடைய முதல் கையெழுத்து. சீக்கிரமாக எலெக்ஷனில் நில்லுங்க. எல்லாரும் உங்களுக்கு வந்து காவேரி பிஸ்னஸ் மெம்பர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த ஓட்டு நீங்கள் வந்து வின் பண்ணிடலாம். ஸோ முதல் கையெழுத்து வந்து 5% தான் காருக்கு டேக்ஸு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கேட்குறதுக்கு வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. இது வந்து எல்லா ஆட்டோமொபைல் கம்பெனிஸும் கேட்டாங்கன்னா இதை தூக்கிட்டு போயிடுவாங்க. வாங்க, நீங்கள் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. சரி, ஓகே, எல்லாமே ஓகே சார். காருக்கு வந்து 5% தான் டேக்ஸ் இருக்கணும் அப்படின்றீங்க, எல்லாருமே கார் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் இன்றைக்கி தான் இவி கார்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தாலும் மேஜராக பார்த்தோன்னா பெட்ரோல் அண்ட் டீசல் கார் தான் இருக்குது. ஸோ நிறைய ஆயில் வந்து இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஏற்கனவே ஆயிலை 85% மேலே இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்தியாவில் ஆயில் ரிசோர்ஸ் இல்லை அப்படின்னு. அதனால் இன்னும் இம்போர்ட் ஜாஸ்தியாகும்ல, இம்போர்ட் பில் அதிகமாகும்ல. ரைட். நான் ஏன் இந்த மாதிரி கன்க்ளூஷன் வந்தேன்னா, நிறைய காரணம் இருக்குது. 2-3 காரணங்கள் இதை சொல்கிறேன் நான். வேர்ல்டில் பிக்கஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் அயன் ஓர் வந்து இந்தியா. ஓகே, யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, எந்தெந்த கண்ட்ரி வந்து ஆட்டோமொபைலில் பெரிய கண்ட்ரியாக இருக்கும் அந்த கண்ட்ரிக்கெலாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த காரெலாம் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணி அங்கே இருக்க ஸ்டீலை ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியாவுக்கு விற்றுட்ருக்காங்க. முன்னாடி வந்து ஜப்பான்லேருந்து ஸ்டீல் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ வந்து சைனாலேருந்தும் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் பேக் அண்ட் ஒர்க்குங்கிறது. நம்ம ரிசோர்ஸஸ் எவனோ எடுத்துகிட்டு போயிட்டு அவன் ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஃபினிஷ்ட் குட்ஸ் நம்மக்கிட்ட கொடுக்குறோம், அதை வாங்கிட்டு இருக்கோம் நம்ம. இதனாலேயே எனக்கு வந்து ஒரு கோவம் கவர்மெண்ட்டுக்கு மேலே. இந்த கவர்மெண்ட்டில் எல்லா கவர்மெண்ட்டு மேலேயும் என்னடா நம்ம ரிசோர்ஸை எடுத்துகிட்டு நம்மக்கிட்டே விற்றுக்கிட்டு நம்ம வந்து அவங்கக்கிட்ட கை கட்டி நிற்கிறோமே. இது வந்து பாருங்கள், நம்ம ஊரில் இருக்க 2 பிராண்டு தான். ஒன்று மகேந்திரா, இன்னொன்று வந்து டாட்டா. இதை தவிர அத்தனையும் ஃபாரின்லேருந்து வருது. இப்போ இன்னொரு கல்ச்சர் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஃபாரினில் லிஸ்டாக இருக்கிற கம்பெனி கூட இப்போ லிஸ்ட் பண்ணி நம்ம ஊர்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. சரி, ஹுண்டாய் 27,000 crores இங்கே லிஸ்ட் பண்ணி எல்லா படத்தையும் அங்கே சைஃபன் பண்ணிட்டாங்க. அங்கே
இப்போ முதல்ல ஸ்டீல் மட்டும் தான் கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க, டெக்னாலஜி கொடுத்தாங்க, இப்போ என்ன பணமும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே, இது சரியா? நம்மகிட்ட இவ்வளோ ரிசர்ச் இருக்கும்போது இதை யூட்டிலைஸ் பண்ணுமா இல்லையா? இந்தியர்கள் இழிச்சவாயர்களா அப்படின்னு கேட்குறீங்க அதானே? ஆமாம். அதனால வந்து இங்கே இருக்க இதை வச்சுட்டு இது என்ன ஒரு பெரிய ஸ்பேஸ் டெக்னாலஜியா? அப்படியே ஸ்பேஸ் டெக்னாலஜி இருந்தால் அதை கூட மாஸ்டர் பண்ணி நம்ம மூணுலேயே லேண்ட் பண்ணியிருக்கோம். அத்தனை கண்ட்ரி தோத்தாங்க இந்த வருஷத்தில், 24ல். இந்தியா மட்டும் தான் ஜெயிச்சாங்க. அது ஜப்பானாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், இல்லாட்டா வேற கண்ட்ரி, எந்த கண்ட்ரி, ரஷ்யாவாக இருக்கட்டும், அத்தனை பேரும் தோத்தாங்க. பட் ஆனால் இன்னைக்கு வந்து மூணில் சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆனது என்ன? இந்தியா தான் இந்த வருஷத்தில். ஸோ எது வந்து இது ஒரு ஸ்பேஸ் டெக்னாலஜியாக கிடையாது. இது மாஸ்டர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன நிறைய ரிசோர்ஸஸ் வேணும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், நிறைய கேபிட்டல் வேணும், நிறைய R&D வேணும். இதுக்கு பண்ணுற பின்னாடி பேக் போன் ஒர்க் பண்ணுறது எல்லாம் டாட்டா எலிக்ஸிலேருந்து, டாட்டா டெக்னாலஜிலேருந்து, KPIT இருந்து அத்தனை பேரும் சாஃப்ட்வேர் எழுதிட்டு இருக்காங்க. ஏன் அது இந்தியாவிலே பண்ண முடியாது? பண்ண கூடாது. BMW கம்பெனிக்கு ஒயரிங் ஹார்னஸ் பண்ணுறதே மதர் சுமிங்கிற சென்னை கம்பெனி தானே. அதனால வந்து நம்மக்கிட்ட எல்லா ரிசோர்ஸ் இருக்குது, நம்ம ஏன் போய் இன்னொருத்தட்ட வாங்கணும்? அப்போ வந்து எது இம்ப்ளிமெண்ட்டாக இருக்குன்னா டேக்ஸ். ஓகே, அந்த டேக்ஸை குறைங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை வச்சு தான் எல்லா கண்ட்ரியும் பெரிய கண்ட்ரி ஆச்சு. USA, சைனா, ஜப்பான், ஜெர்மனி, UK எல்லாரும் இன்னைக்கு ரிச்சஸ்ட் கண்ட்ரி லிஸ்ட்டில் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா ஆட்டோமொபைலும் ஒரு காரணம். ஓகே, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்துச்சுன்னா அதில் இருக்கும் அத்தனை சப்போர்ட்டிங் இண்டஸ்ட்ரியும் நல்லா பண்ணும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, தென் ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்துக்கோங்க, அந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸஸ், அதுவும் ட்ரெமெண்டஸ் ஆகும். ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணால் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அத்தனை பேரும் டேக்ஸ் ஏர்ன் பண்ணுவான். ஸ்டேட் கவர்மெண்ட் ரோட் டேக்ஸ்ன்னு போட்டு தீர்த்து கட்டுவாங்க. தென் பெயிண்ட் இண்டஸ்ட்ரி, டயர் இண்டஸ்ட்ரி, சீட்டு, AC, அப்படியே சொல்லிட்டே போகலாம். அத்தனை இண்டஸ்ட்ரியும் த்ரைவ் ஆகும். அப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸஸ் என்ன, ட்ரெமெண்டஸாக இம்ப்ரூவ் ஆகும். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் நம்மக்கிட்ட ஆயில் இல்லைங்கிறது கொஸ்டினே கிடையாதுங்க. இன்னைக்கு வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஆயிலுக்காக? நம்ம வி ஆர் ஸ்பெண்டிங் சம்திங் லைக் $180 to $200 billion ஆயிலுக்காக இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, நம்ம இந்தியன்ஸ் ஃபாரினில் ஒர்க் பண்ணுறவங்க எவ்வளோ பணம் வருது? $125 billion வருது. கையில் இந்த ஷார்ட்டேஜ் வந்து $75 billion தான் வெளியே போகுதுங்க. ஸோ அது வந்து ஒரு ரீசனாகவே இருக்க முடியாது. நீங்கள் அப்படியே நீங்கள் 5% டேக்ஸ் பண்ணி எக்கச்சக்கமாக இதாக ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து எக்கச்சக்கமாக கலெக்ட் பண்ணுவாங்க டேக்ஸஸ், அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் ட்ரெமெண்டஸாக இம்ப்ரூவ் ஆகும். அண்டு இந்த பணத்தை வச்சுக்கிட்டே நீங்கள் ஆயில் எந்த கண்ட்ரியிலேருந்து ஆயில் வாங்கணுன்னாலும் நீங்கள் வாங்கலாமே. ஜப்பான் மட்டும் எப்படி வாங்குறாங்க? இத்தினூண்டு கண்ட்ரி, ஆட்டோமொபைலில் நம்பர் 1 கண்ட்ரி இந்த வேர்ல்டு. அண்ட் 2 வீலரில் வேர்ல்டு என்ன லீடர் யார்? ஹீரோ. பட் அவங்க கண்ட்ரியில் 2 வீலர் இஸ் பேண்டு. தெரியுமா உங்களுக்கு? ஜப்பானில் பேண்டு. ஸோ அதாவது அவங்க உலகத்தில் லீடரு, அவங்க ஊரில் அதை யூஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி பாருங்கள், சைனா நம்பர் 1 இந்த வேர்ல்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில். ICE இன்ஜினில் பெரிய இதாக இருந்தாங்க, பவராக இருந்தாங்க. இப்போ ஸ்லோவாக மூவ் இன் பண்ணி லாஸ்ட் இயர் வந்து 60% ஆஃப் த சேல்ஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லேருந்து வந்திருக்கு. அதான் ஆல்டர்னேட்டிவ் ஆயிலுங்க. நம்மளும் அது மாதிரி மூவ் இன் பண்ணியிருப்போம் பை திஸ் டைம். சரி, நம்மளோட மெயின் டாபிக் என்ன? ஓகே, கார் லோன் வாங்கலாமா இல்லையா? அதான மெயின் டாபிக். கார் லோன் வாங்குறதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட கார் இருக்கணும்? எல்லார்ட்டையும் கார் இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆமாம். இருந்தாலும் வந்து ஒரு கேட்டகரி இருக்குல்ல, அதாவது இவ்வளோ சம்பாதிச்சா, இவ்வளோ ஏர்னிங்ஸ் இருந்ததுன்னா, இவ்வளோ சேவிங்ஸ் இருந்ததுன்னா நம்மக்கிட்ட கார் இருக்கலாம் அப்படின்னு, அந்த மாதிரி கேட்குறேன். ரைட், அந்த மாதிரி. ஸோ ஒரு சாதாரண இதை எடுத்துக்கோங்களேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லாட்டா ஒருத்தராகவே ₹1,00,000 சம்பாதிக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட்னு வச்சுக்கலாம். ஏன்னா காருங்கிறது அது மெயின்டெனன்ஸ் நிறைய இருக்கிற இது. அண்டு நான் ஏன் காரை வந்து இன்னொரு காரணத்தினால நான் பார்க்குற ஒரு அத்தியாவசியமான பொருள் அப்படின்னா சேஃப்டிக்காகவும் நான் பார்க்குறேன் நான். ஸோ அந்த இஷ்யூவும் நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்குறது உண்டு. அதனாலையும் சொல்கிறேன் நான், கார் வந்து எல்லாத்துக்கிட்டையும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் நான். அண்டு இன்னொரு இது என்னன்னு பாருங்க, இந்த காரில் வந்து இட்ஸ் நாட் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் அப்படிங்கிறத நான் கன்சிடர் பண்ணவே மாட்டேன். காருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது வந்து ஒரு லாங்குவேஜ் மாதிரி தான். எப்படி நம்ம வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இன்னொருத்துக்கிட்ட எப்படி அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோமோ, தமிழோ இங்கிலீஷோ எந்த லாங்குவேஜில் யூஸ், அதே மாதிரி தான் இது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸஸ்க்கு யூஸ் பண்ணுற வெஹிக்கிள் வந்து காராக தான் இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஓகே, அவ்வளோதான். அதான் ஒரு என்ட்ரி லெவல் நீங்களே வச்சுக்கணும்.
என்ட்ரி லெவல் வச்சுக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து இது பண்ணோம். என்னுடைய இதுபடி பார்த்தோம்னா ஒரு என்ட்ரி லெவலுங்கிறது 1 lakh rupees. அப்புறம் ஃபஸ்ட்டு வாங்கும் போதே எடுத்தோன்னே போய் ஒரு BMW இல்லை பென்ஸோ அதை வாங்கணும்னு ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. என்ட்ரி லெவலில் இருக்கும்போது ஒரு என்ட்ரி லெவல் லைக் மாருதி அந்த மாதிரி இதை எடுத்துகிட்டு செகண்ட் ஹேண்ட் காராக வாங்குறது ஃபார் பெட்டர் ஃபஸ்ட்டு. ஓகே. அப்புறமேலும் ஃபியூ இயர்ஸ் கழித்து கிராஜுவேட் பண்ணுங்கள். ஏன்னா மனுஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரீம். ஓகே. அந்த ட்ரீம் இல்லாத மனுஷனை யாருமே இருக்கக்கூடாது. அண்டு இன்னொரு திங் என்னென்னா கம்ஃபர்ட் ஜோனில் எப்பொழுதுமே இருக்காதீங்க. சரி, எப்பொழுதுமே உங்களுடைய பியாண்ட் மீன்ஸுக்கு தான் திங்க் பண்ணி ஆகணும். அது வந்து தப்பாக இருக்கலாம், அதனால கவலையப்படாதீங்க. அப்போ தான் யூ வில் ஆல்வேஸ் பி ஆன் யுவர் டோஸ். ஓடிக்கிட்டே இருப்பீங்க, செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் அந்த ஃபினான்ஷியல் மெச்சூரிட்டி வந்து உங்களுக்கு வில் டீச். யூ ஹாவ் டு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம், எது எடுத்தாலும் நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு இது பண்ணிங்கன்னா அந்த கோலை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் உங்களால். ஓகே. ஸோ அதனால் 1 lakh இஸ் அ த்ரெஷ்ஹோல்டு. உங்களுக்கு அந்த மாதிரி இன்கம் இருந்துச்சுன்னா தென் அதில் என்டர் பண்ணலாம். அண்டு வந்து செகண்ட் வந்து 50% ஆஃப் த லோன் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக 100% லோன் போகாதீங்க. ஓகே. ஆர் 85% வரைக்கும். 10 லட்ச ரூபாய் கார் வாங்குற பிளான் இருக்குன்னா 5 லட்சத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த யூஸ்டு காரை ஃபஸ்ட்டு லெவலில் மட்டும் யூஸ்டு காராக வாங்கிக்கோங்க. அண்டு அஸ் ஃபார் அஸ் பாசிபிள் அந்த ஒர்க் பிளேஸுக்கு நியரஸ்ட் லொக்கேஷனை நீங்கள் வந்து உங்கள் வீடை பார்த்துக்கணும். அதுதான் பெஸ்ட் வே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னுடைய வாதம். ஸோ ஃபார் அஸ் அந்த கார் லோன் இஸ் கன்சர்ன் அப்படின்னு சொல்லுவேன். அடிஷ்னலாக இன்னொன்று வாங்கணும். காரை பார்க் பண்ணுறதுக்கு வேளச்சேரி பாலம் ஒன்று வாங்கணும். ஓகே. ஏன்னா நம்ம டிசம்பர் மாதத்தில் இருக்கோம். நக்கல்யா அவனுக்கு. ஓகே சார், இப்போ வந்து 50% லோன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. 50% லோன் எடுக்கணும் அப்படின்னா அந்த டென்யூர் எப்படி இருக்கணும்? எத்தனை % நம்மளுடைய இன்கமில் இருந்து இஎம்ஐ போகலாம்? அது வந்து மேனேஜபிளாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன சொல்லுவேன்னா, எல்லாமே 100% வந்து நீங்கள் ஓன் காசாக இருந்தால் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஓகே. பட் அப்படி தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனாக இருந்தால் 50% யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 50% கூட அந்த இஎம்ஐ வந்து 30% ஆஃப் யுவர் சேலரி எக்ஸீட் ஆகக்கூடாது. அது வந்து கண்டிப்பாக அது பார்க்கணும். அப்புறம் ஒன் மோர் திங், நீங்கள் நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாமே நான் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஷேரில் வந்து கிடைக்கிற டிவிடெண்ட் இருக்குது பாருங்கள், டிவிடெண்ட் வந்து திருப்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே. சரி, நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அதெல்லாம் வந்து இப்போ செலவு பண்ணுங்க. ஓகே. உங்களுக்கு வேணுங்கிற தேவையான பொருள்லாம் வாங்கிக்கோங்க. அண்டு சின்ன பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் வாங்கி செலவு பண்ணுங்க. அதையும் போய் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அது கேபிட்டல் அப்ரிசியேஷனுக்கு மட்டும்தான். ஷேர் மார்க்கெட் வந்து கேபிட்டல் 10 ரூபா வாங்கினா 20 ரூபா போகணும், 15 ரூபா போகணும், 50 ரூபா போகணும். அப்படி அந்த கேபிட்டல் அப்ரிசியேஷனுக்காக தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே. இப்போ ட்ரீம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம ஊரில் 2 விஷயங்கள் இருக்குது. பொதுவாகவே நிறைய பேர் ஃபினான்ஷியல் அட்வைஸர்லாம் சொல்கிறது என்னென்னா, ஷார்ட் டேர்ம் கோல் ஒன்று வச்சுங்க, லாங் டேர்ம் கோல் ஒன்று வச்சுங்க அப்படின்னு. ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போது இந்த கார் அப்படிங்கிறத வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் கோலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணுமா, லாங் டேர்ம் கோலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணுமா? ரைட். இது ஷார்ட் டேர்ம் இதுதான். ஏன்னா இது வந்து பெரிய லெவலில் என்ட்ரி லெவலில் நீங்கள் வாங்க போகிறது இல்லை காரு. அதனால வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது தான் பெட்டர் ஆல்வேஸ். அண்டு இப்போ ஷார்ட் டேர்ம் கோல்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எவ்வளோ தேவைப்படுது? சரி, 50% ஆஃப் த லோன் தான் நான் வாங்க போகிறேன், அதுக்கு மேலே ஃபுல்லாக நான் வந்து கையிலேருந்து தான் செலவு பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அந்த ப்ரிப்பரேஷனை எங்கே இருக்கணும்னா, நீங்கள் அகெயின் அதையும் கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு அப்ரிசியேஷன் கூட நீங்கள் கிடைக்கிறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே. ஸோ அல்டிமேட்டாக நம்ம வந்து என்னன்னா, இந்த ஸ்மார்ட் ஒர்க்கு ரொம்ப எசென்ஷியல். அந்த ஸ்மார்ட் ஒர்க் மட்டும் விட்டுறக்கூடாது. அந்த கோல் 50% ரீச் ஆகிற வரைக்கும் அந்த ஸ்மார்ட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த பணத்தை வந்து ஒன்ஸு இந்த ரீச் ஆகிட்டிங்கன்னா அதை வந்து செல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கு மார்ஜின் மணியாக கட்டி உங்களுடைய காரு உங்கள் ட்ரீம் காரை வாங்குறதுக்கு பெட்டர். ஓகே. ஆனால் என்ட்ரி லெவல் இஸ் ஆல்வேஸ் வந்து செகண்ட் ஹேண்ட் கார் இஸ் ஃபார் பெட்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ஆல்வேஸ் டெஸ்ட் பண்ணுங்கள், கொஞ்ச நாள் அதை வச்சு ஓட்டிட்டு இது பண்ணிவிட்டு அப்புறமேல வந்து தென் யூ சேஞ்ச் பண்ணோன்னா சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே. இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். ஸோ 5% தான் குருஜி பிரைம் மினிஸ்டர் ஆனால் காருக்கு டேக்ஸ் போடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் வச்சுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். டிசம்பர் மாதம் 21 நம்மளுடைய இயர் அண்ட் மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்கு நாங்கள் வந்து போஸ்டர்லாம் போட்டிருக்கோம். அந்த போஸ்ட்டை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அந்த லிங்க் மூலமாக உள்ளே வாங்க. மற்ற டீட்டெயில் உங்களுக்கு அதுக்கு தெரியும். ஓகே. இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.